ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட இளமுருக்குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு மாசி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துளாராசினியர்களே, மாசி மாதம் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சமிட்டு இருப்பதும், புதன் 5ஆம் இடத்தில் மாசி 13 வரைக்கும் இருப்பதும், 5இல் சனி இருப்பதும், அதே மாதிரி மாசி 13க்கு மேல் சுக்கிரனோடு நீசபங்க ராஜயோகம் பெறுவதும் பொருளாதார வரவுகளில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல பொருளாதார வரவுகள், தொழில் செய்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அதே இது புதிய தொழில் தொடங்குபவர்கள் இந்த மாசி மாதம் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு உண்டாகும். அதே இது ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிறவங்க தொழில் விருத்தி பண்ணுவதோ அல்லது தொழிலை டெவலப் பண்ணுவதோ நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். உத்தியோகத்தில் உள்ள இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் சக ஊழியர் ஒத்துழைப்பும் நல்ல அமைப்பில் கிடைக்கும். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, நல்ல மாற்றங்களை உண்டாக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு மெயினாக அந்த ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைனில் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே இது 6ல் சுக்கிரன் உச்சமிட்டிருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அல்லது வெள்ளி, பொன்பொருள், ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். அதே மாதிரி இந்த அமைப்பு 6க்குடையவன், அதாவது 3, 6க்குடைய குரு 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றிருப்பதும், அதே இது ராசிக்கும் 8க்குடைய சுக்கிரன் உச்சமிட்டிருப்பதும் பரிவர்த்தனை யோகமாச்சு. அப்படின்னா எதிர்பாராத தனலாபத்தை உண்டாக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை சம்மந்தப்பட்டதுகள், இல்லை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க இவங்களுக்கு புறமே நல்ல இந்த மாதங்களில் நல்ல ஒரு எதிர்பாராத தனலாபத்தை, மிகப்பெரிய தனலாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு அல்லது அதிலேருந்து வருவாய் வரக்கூடிய உண்டாக்கும். இந்த மாதம் ரொம்ப இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே எதிர்பாராத வருவாயை ஏற்படுத்தும். அதுக்கு செவ்வாய் உங்களுக்கு 9ல் இருப்பதும், அதே இது உணவு சார்ந்த துறையில் இருப்பவருக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். உணவு சார்ந்த துறையினர் நிறையா பேருக்கு மாசி மாதம் 5இல் சனியோட சம்மந்தப்பட்டிருப்பது உணவு சம்மந்தது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் அல்லது உருக்காலை, இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, இல்லை 6இல் ராகோட சுக்கிரன் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில், ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். எதிர்கால சிறப்பானதாக அமையும். அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குரு 8இலிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பது வெளியூர் சென்று தெய்வ வழிபாடு பண்ணுவதும், அதே இது 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதும், 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும், 4ஆம் இடத்தை பார்ப்பது இடம்பொருள் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதற்கு உண்டான பாக்கியத்தை உண்டாக்கும் மாசி மாதம். அதே இது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்பு வீடு தேடி வரும். ஆண் பெண் இருபாலருக்குமே சரி, திருமண வயதில் உள்ளவருக்கு நல்ல வாய்ப்பை உண்டாக்கும். அதே இது 4ஆம் இடத்தை பார்ப்பது புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும். சுகஸ்தானம் நல்லா இருந்தால் தான், உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமே. அப்படின்னா குழந்தை பாக்கியம் வெகு நாளாக கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதேமாதிரி துளாராசினியர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதும், நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுருக்குமரன். நன்றி, வணக்கம்.